ஃப்ளாஷ் தியேட்டர் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். யோகி பாபு ஹீரோவாக நடித்து வெளிவந்திருக்கும் இன்னும் ஒரு படம் ஜோரா கையை தட்டுங்க. மாமா என்டர்டெயின்மெண்ட் சார்பில் ஜாகிர் அலி தயாரிப்பில் யோகி பாபு மற்றும் சாந்திராவ், ஹரிஷ் பெராடி, கல்கி, வசந்தி, அருவிபாலா நடித்திருக்கிறார்கள். ஜே பிரகாஷுடன் இணைந்து திரைக்கதை வசனத்தை எழுதி படத்தை இயக்கியிருப்பவர் வினிஷ் மில்லினியம். யோகி பாபு மெஜிஷியனாக நடித்திருக்கிறார். அவருடைய அப்பா பெரிய மேஜிக் நிபுணர். தீ சம்பந்தப்பட்ட மேஜிக் ஒன்று நிகழ்த்தும் போது விபத்து ஏற்பட்டு தந்தை இறந்து விடுகிறார். அதன் பிறகு அப்பாவின் ஆன்மா இவரை வழிநடத்துகிறது. அதன்படி மேஜிக் செய்கிறார். மேஜிக் வாய்ப்புகள் கிடைக்காமல் இளம்பெண் வசந்திராவ் உதவி செய்தும் அவரால் தொழிலில் நிமிர்ந்து நிற்க முடியவில்லை. நீலகிரி பகுதியில் மலை காட்டு பகுதியில் ஒரு வீட்டில் தங்கியிருக்கிறார் யோகி பாபு. அருகில் வசிக்கும் சில பொறுக்கி ஊதாரிகள் அவரிடம் தகராறு செய்து மேஜிக்கு பயன்படுத்தும் அவனது புறாவை தூக்கி கொண்டு ஓடிவிடுகின்றனர். அப்போது நடக்கும் இழுபறியில் ஒரு ரவுடியின் சட்டையை பிடிக்க அதனால் டென்ஷன் ஆகும் ரவுடி யோகி பாபு கையை வெட்டி விடுகிறான். அதில் ஒருவன் அந்த ஊரில் ஏழை பெண் ஒருத்தியை கடத்தி கற்பழிப்பு கொலை செய்கிறான். வழக்கம் போல குற்றவாளிகளுக்கு ஆதரவாக போலீஸ் இருக்க யோகி பாபு அவர்களை பழிவாங்க எடுத்த நடவடிக்கை என்ன என்பதுதான் மீதி கதை. மது அம்பார்ட் கேமரா சூப்பர். பள்ளி மாணவியை ஆட்டோவில் கடத்தி சென்று கற்பழித்து கொள்வது, அவளை புதைத்த இடத்தில் இன்னொருவன் தோண்டி சென்று பிணத்துடன் உடலுறவு வைத்து கொள்ள முயற்சித்தான் என்பது வக்கிரத்தின் உச்சம். மூடுபனி பிரதாப் போத்தன் ரஞ்சிக்கு யோகி பாபுவை காட்டும் அளவிற்கு கதையில் ஒன்றும் இல்லை. படத்தின் பெயர்தான் ஜோரா கையை தட்டுங்க. ஆனால் யோகி பாபு நடிக்க வேண்டிய கட்டாயம் இப்படத்திற்கு இல்லை. ஒரு இடத்தில் கூட சாதாரணமாக கூட கையை தட்ட முடியவில்லை. நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் மனஸ்வி. ஃப்ளாஷ் தியேட்டர் டிவிக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் வரும். தேங்க்யூ ஆல். பை பாய்.